அத்தியாயம் 162. அண்ணனின் நிலையை பார்த்த சமரன் திரும்பி சுடர்மதியை பார்த்தான். சுடர்மதியின் வியர்வை தன் வியர்வையை ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்தவனால் அந்த இடத்தின் வெப்பத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் சுடர்மதிக்கு அதிக வலிமை இல்லை என்றாலும் இந்த வெப்பத்தை அவளால் தாங்க முடிவது சமரனுக்கு நம்ப முடியாத ஆச்சரியத்தை தந்தது. சமரன் தன் அதிகரித்த இதயத் துடிப்பை குறைக்க முயன்றான். பின் சுடர்மதியை கவனமாக பார்க்கத் தொடங்கினான். சுடர்மதியின் உடல் தொடர்ந்து குளிர்ச்சியால் சூழப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். அதன் காரணமாகவே அவள் வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படவில்லை. இதை பார்த்த சமரன், இந்த பொண்ணு ரொம்ப வினோதமானவளா இருக்கா? நாகர்களோட ரத்தத்தினாலதான் இவளால இந்த சூட தாங்க முடியுதா? ஆனா நிஜமான நாகர்கள் கூட இங்க வந்திருந்தா நிச்சயம் இந்த வெப்பத்தை பார்த்து திரும்பி ஓடி இருப்பாங்க. ஆனா இவளால மட்டும் எப்படி இது முடியுது? இந்த பெண்ணோட ரகசியம் என்னன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அப்போது சமரனுக்கு அருகே நின்ற வீரேந்திரன் கொதிக்கும் எரிமலை குழம்பை பார்த்து, சின்னு, இப்ப நாம என்ன செய்யணும் என்று கேட்டான். சுடர்மதியின் மீதிருந்து தனது கண்களை விலக்கிய சமரன் வீரேந்திரனின் கேள்விக்கு, நான் முன்னால போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன்னா என்றான். ஆனால் சமரன் சொன்னதை கேட்ட வீரேந்திரன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். அவன் திகைப்புடன், நீ முன்னாடி போக போறியா? சின்னு, புரிஞ்சுதான் பேசுறியா? நீ இதை எப்படி கடக்க முடியும்? என்ன, நீ இதுல நீந்தி அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறியா? இது கொதிக்கும் எரிமலை குழம்பு, நம்ம சாம்பல் கூட மிஞ்சாது என்ற வீரேந்திரனின் முகத்தின் நிறமே மாறியிருந்தது. அவன் தனது சகோதரனுக்காக மிகவும் பதட்டத்தில் இருந்தான். தன் அண்ணனின் பதட்டத்தை பார்த்த சமரன் புன்னகையுடன், இல்ல, இந்த எரிமலை குழம்புல நீந்துறதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த எரிமலை குழம்புல வலுவான இரும்பு கூட உருகிடும். நானும் சாதாரண ஒரு மனுஷன். நான் இதுல இறங்குனா அப்புறம் அப்பா வந்து உன்னை இதுல இறக்கிடுவாரு என்று கேலியாக சொன்ன சமரன் தன் முதுகில் தொங்கிய வாளை கையில் எடுத்து அந்த வாளை தனது சேமிப்பு வளையத்திற்குள் வைத்தான். உடனே அவனது உடல் திடீரென அதிக சக்தி வாய்ந்ததாக மாறியது. அதன் பிறகு அவன் நன்கு கவனம் செலுத்தி தனது மந்திர சக்திகளை வெளியே எடுக்கத் தொடங்கினான். உடனே அவன் முதுகில் இருந்து ஊதா நிற ரெக்கைகள் வெளிவந்தன. சமரனின் முதுகில் இருந்து இறகுகள் வெளிவருவதைக் கண்டு சுடர்மதி, வீரேந்திரன் இருவருமே ஆச்சரியப்பட்டனர். சின்னு, உன்கிட்ட பறக்கும் சிறகுகளா? இது சக்திகள் கொண்ட சிறகுகள் தானே? ஆனாலும் இவை சக்திமான் தரவரிசையில் இருக்கிற வீரர்களுக்கு தானே இருக்கும். நீ இதை எப்படி வச்சிருக்க என்று ஆச்சரியத்துடன் சமரனிடம் கேட்டான் வீரேந்திரன். சமரனின் கடுமையான பயிற்சியால் அவன் தன்னிடம் இருந்து பல ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பது வீரேந்திரனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் சமரன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் ஒரு வயதுக்கு முன் சக்திமான் ஆக முடியாது என்பதில் வீரேந்திரன் உறுதியாக இருந்தான். விராட ராஜ்யத்திலேயே மொத்தம் 20 சக்திமான் தரவரிசை மக்களே உள்ளனர் என்பதும், இன்று வரை இவ்வளவு இளம் வயதில் யாரும் அந்த தரத்தை அடையவில்லை என்பதும் வீரேந்திரனுக்கு நன்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சமரன் எப்படி அத்தகைய பரிமாணத்தை தன்முன் காட்ட முடியும் என்று ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தான் வீரேந்திரன். அண்ணனின் முகத்தில் ஆச்சரியம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கண்ட சமரன் புன்னகையுடன் அவனை பார்த்து, இல்லனா, இது சக்திகளால் உருவாக்கப்பட்ட ரெக்கைகள் இல்லை. ஆனா இது ரொம்ப சிறப்பான தனித்துவமான பறக்கும் நுட்பம். இந்த ரெக்கைகளுக்கு சக்திகளால் செய்யப்பட்ட ரெக்கைகள் போன்ற வேகம் இல்லதான். ஆனாலும் நிச்சயமா இது எனக்கு பறக்க உதவும் என்றான். சமரனின் பதிலை கேட்ட வீரேந்திரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனாலும் அவன் முகத்தில் இருந்த வியப்பு முற்றிலும் மறையவில்லை. மேலும் அவன் சமரனிடம், சின்னு, இன்னும் நீ எத்தனை ரகசியங்களை உனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா குறைந்தபட்சம் இனி இது மாதிரி ஏதாவது ஆச்சரியப்படுத்துற மாதிரி செய்யறதா இருந்தா அண்ணன் கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா என்று கேலி செய்தான் வீரேந்திரன். தன் அண்ணன் சொன்னதை கேட்ட சமரன் தலையை ஆட்டி புன்னகையுடன் பதிலளித்தான். இனி அது நடக்கும்போது நான் சொல்றேன்னா, இப்போ இந்த எரிமலை குழம்பு நதிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க நான் பறக்கிறேன். நீங்க சுடர்மதியை திரும்ப அழைச்சிட்டு போங்க. நான் திரும்ப வரும் வர நீங்க இங்க காத்திருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது என்றான். உடனே வீரேந்திரன் சமரனை தடுத்து, பொறுச்சின்னு, இந்த மந்திர இறகு உன்கிட்ட இருக்கிறது சரிதான். அதுக்காக உடனே பறந்துடுவியா? இந்த இடத்தோட வெப்பத்தை பாரு. உன்னோட தற்போதைய வலிமையை வச்சு பார்த்தா இந்த வெப்பத்தை உன்னால எப்படி அதிக நேரம் தாங்க முடியும் என்று கேட்ட வீரேந்திரன் சமரனை முன்னே செல்ல விடாமல் நிறுத்தினான். தனக்காக தன் அண்ணன் கவலைப்படுவதை கண்ட சமரன் அவனது நியாயமான அக்கறையை புரிந்து கொண்டு சிரித்தபடி, ஐயோ அண்ணா, என்னை பற்றி அதிகம் கவலைப்படாதீங்க. என்னால் இதை செய்ய முடியலன்னா இதை நான் உங்ககிட்ட இவ்வளவு நம்பிக்கையாக சொல்லியே இருக்க மாட்டேன். என்னை நம்புங்க, எனக்கு எதுவும் ஆகாது என்றான். ஆனாலும் வீரேந்திரனின் பதட்டம் குறையவே இல்லை. அவன் சமரனையே வெறித்து பார்த்தான். அதன் பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்தவன் அந்த எரிமலை நதியை பார்த்துவிட்டு சமரனின் முன் இருந்த கையை வலுக்கட்டாயமாக அகற்றி, சரி சின்னு, உன்னை பார்த்துக்கோ. உனக்கு முன்னால ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு நீ உணர்ந்தா உடனே வேகமா பின்வாங்கிடு என்றான். இதை கேட்ட சமரன்
சரி அண்ணா என்று புன்னகையுடன் பதிலளித்தான். பின் சிரித்தபடியே தலையை ஆட்டி பறக்க தயாராகிய போது திடீரென அவன் முதுகில் குளிர்ந்த கை ஒன்று பட்டது. அதே சமயம் சுடர்மதி, கொஞ்சம் நில்லுங்க தலைவரே, அந்த எரிமலை குழம்புல ஏதோ மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது என்று அவனுக்கு குரல் கொடுத்து சமரனை பறக்க விடாமல் நிறுத்தினாள். தற்சமயம் அவளது பச்சை கண்கள் தொடர்ந்து அவள் எதிரே கொதித்துக் கொண்டிருந்த எரிமலை குழம்பை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென ஒலித்த சுடர்மதியின் பேச்சை கேட்ட சமரனும் வீரேந்திரனும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் எரிமலை குழம்பை நோக்கி தங்கள் கண்களை திருப்பினர். அங்கு பெரிதாக சூடாக ஏதாவது இருக்கிறதா என கண்களால் துளாவினர். ஆனால் அங்கு கற்களை தவிர எரிமலை குழம்பு மட்டுமே தெரிந்தது. வேறெதையும் கண்டுகொள்ளாவிட்டாலும் இவ்வளவு ஆபத்தான இடத்தில் எந்தவிதமான துணிச்சலான முடிவை எடுக்கவும் சமரன் விரும்பவில்லை. எனவே அவன் சற்று பொறுமையுடன், சுடர்மதி, நீ ஏதாவது மறைவான சக்தியை உணர்ந்தியா என்று கேட்டான். தன்னை காக்க வருணமித்திரர் இருக்கிறார் என்று சமரனுக்கு தெரிந்தாலும் சுடர்மதியின் பார்வையையும் புரிந்து கொள்ள முயன்றான். சுடர்மதி முகத்தில் லேசான கவலையுடன் சமரனுக்கு பதிலளித்தாள். இந்த எரிமலை குழம்புக்குள்ள ஏதோ மறைஞ்சிருக்கு, அது இன்னும் உயிரோடு இருக்கு. அதோட மறைக்கப்பட்ட சக்திகளை என்னால உணர முடியுது. அது மட்டும் இல்ல, அந்த சக்தி ரொம்ப வலிமையானது என்றாள். அவளது முழு கவனமும் கொதிக்கும் எரிமலை குழம்பில் இருக்க இந்த நேரத்தில் அவள் கண்கள் திடீரென பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவளை பார்க்கும்போது அவள் எரிமலை குழம்பு வழியாக பார்ப்பது போல இருந்தது. அதன் காரணமாக அவளால் அதன் கீழ் என்ன மறைந்திருக்கிறது என்பதையும் யூகிக்க முடிந்தது. அவளது பார்வையை கண்ட சமரன், அப்படின்னா இந்த சூடான கொதிக்கும் எரிமலை குழம்புக்கு அடியில ஏதோ மறைஞ்சிருக்கு, அதுவும் அது இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்ல வரியா என்று புரியாமல் கேட்டான். சுடர்மதியின் வார்த்தைகள் சமரனை திகைப்பின் உச்சத்தில் நிறுத்தி இருந்தது. அவன் அதிர்ச்சியில் இருந்தான். இவ்வளவு சூடான எரிமலை குழம்புக்கு அடியில் எது எப்படி உயிர் வாழ்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. இந்த எரிமலை குழம்பில் எது பட்டாலும் அது எரிந்து உருகி சாம்பலாகிவிடும் என அறிந்த சமரனுக்கு சுடர்மதியின் வார்த்தைகளை நம்புவது சற்று சிரமமாக இருந்தது. சமரன் தன் வார்த்தைகளை நம்பாததைக் கண்ட சுடர்மதி தன் குரலில் முழு நம்பிக்கையுடன் உறுதியான தொனியில், ஆமா சின்ன தலைவரே, அதுக்கு கீழே ஏதோ ஆபத்து இருக்கு என்றாள். இதை கேட்ட சமரன் தன் சகோதரனை ஒரு பார்வை பார்த்தான். வீரேந்திரனும் சமரனைப் போலவே சுடர்மதியின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்தில் தான் இருந்தான். அவன் திடீரென சுடர்மதியிடம் ஒரு கேள்வி கேட்டான். சரி, நீ சொல்றது சில மாதத்துக்கு முன்னாடி நீ உணர்ந்தியே அதே சக்தியா என்றான். கொதித்து வெடிக்கும் எரிமலை குமிழிகளை பார்த்து கொண்டிருந்த சமரன் உடனே ஆர்வமாக சுடர்மதியை பார்த்தான். இல்ல இல்ல, அந்த சக்தி இதை விட அதிக சக்தி வாய்ந்ததா இருந்தது. ஆனா அதுக்காக இந்த சக்தி குறைஞ்சதுன்னு நான் சொல்லல. ஆனா என் கருத்து என்னன்னா, பாலைவன போர் வீரர் குழுவோட தலைவரை விட இந்த சக்தி வாய்ந்ததா தான் தெரியுது என்றாள். சுடர்மதி இதுவரை தன் வாழ்நாள் முழுவதும் பாவூர் நகரத்திலேயே வாழ்ந்துள்ளாள். மேலும் அவளுக்கு தெரிந்த, அவள் பார்த்த மிக சக்தி வாய்ந்த நபர் தழலேந்திதான். அவர் ஒரு மகாயோகி பட்டம் பெற்ற தரவரிசை போர் வீரர். அதனாலேயே அவளது உதாரணம் அனைத்தும் பாலைவன குழுவின் தலைவனை மட்டுமே சார்ந்திருந்தது. ஆனால் அவள் வார்த்தைகளை கேட்ட சமரன், மகாயோகி தரவரிசையை விட சக்தி வாய்ந்ததா என்று தனக்குள் முணுமுணுத்தான். அவனது பார்வை மீண்டும் எரிமலை குழம்பிற்கு சென்றது. இந்த எரிமலைக்குள்ள எந்த சக்தி ஒளிஞ்சிருக்கோ அது மகாயோகி தரவரிசையை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ அது துரோணர் தரவரிசையில இருக்கணும், இல்ல அதுக்கும் மேல இருக்கணும். அப்ப சுடர்மதி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி உணர்ந்த சக்தி இதை விட அதிகமா இருந்திருக்கணும். ஒருவேளை அது சக்திமான் தரவரிசையில கூட இருந்திருக்கலாம். அதை தான் இவ சொல்ல முயற்சி செய்றா என்று தன் மனதில் யூகித்தான் சமரன். வெளிப்படையாக இது சமரனின் யூகம் மட்டுமே. மேலும் சமரனின் யூகம் சரியானதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி எரிமலை குழம்பிலிருந்து அந்த விஷயத்தை வெளியேற்றுவதுதான். ஆனால் அந்த விஷயம் அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்தால் தன்னால் அது என்ன செய்ய முடியும்? இதை நினைத்த சமரன் தன் தலையை மறுப்பாக ஆட்டினான். பின்னர் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, இந்த எரிமலை குழம்புக்குள்ள ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்க நான் அதை கடந்து அந்த பக்கம் போகணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் தேடி வந்த விஷயமா கூட அது இருக்கலாம். நான் தேடி வந்தது இந்த எரிமலை குழம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்தா நான் அதை கண்டுபிடிச்சு தானே ஆகணும். வீராண்ணா, நீங்க சுடர்மதியை அழைச்சிட்டு இங்கிருந்து புறப்படுங்க என்ற சமரன் வீரேந்திரனின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் உடனே திரும்பி தனது சிறகுகளை அசைக்க ஆரம்பித்தான். வேகமாக புறப்பட்ட சமரன் எரிமலை குழம்புக்கு மேலே பறந்தான். வீரேந்திரனாலும் சுடர்மதியாலும் சமரன் பறப்பதைக் கண்டு தலையை மட்டுமே அசைக்க முடிந்தது. ஆனால் வீரேந்திரன் தன் மனதின் உள்ளே சமரனுக்காக ஆழ்ந்த கவலையில் இருந்தான். அவன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை. மாறாக அவன் சுடர்மதியை குகையை நோக்கி தள்ளி அவளை நடக்க சொன்னான். அதே நேரத்தில் சமரன் எரிமலை குழம்பு மீது பறப்பதை நின்று பார்த்தான். மறுபுறம் சமரன் எரிமலை குழம்புகளின் குமிழிகளை தவிர்த்து மெதுவாக காற்றில் பறந்து கொண்டிருந்தான்.
அவனது உடல் ஊதா நிற சக்திகளால் மூடப்பட்டிருந்தது. மேலும் அவனது உள் சக்தியை பயன்படுத்தி அவனை சுற்றியுள்ள முழு பகுதியையும் அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஏனென்றால் சுடர்மதி இதுவரை சொன்னது அனைத்தும் சரியாகவே இருந்தது. அதனால் எரிமலை குழம்புக்குள் ஏதோ சக்தி வாய்ந்த விஷயம் மறைந்திருப்பதாக அவள் கூறியதை சமரன் முழுமையாக நம்பினான். சமரன் இதற்கு முன்பு இது போன்ற கடினமான சூழ்நிலைகளில் பறந்ததில்லை. எனவே அவன் சரியாக பறக்க அதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. எந்த இடத்திலும் எந்த ஆபத்தும் வரலாம் என்று தெரிந்ததால் இந்த முறை அவன் மிக கவனமாக பறந்து கொண்டிருந்தான். காற்றில் பறந்த சமரன் அப்போதுதான் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். எரிமலை சுடர் மிகவும் சூடாக இருந்தது. அதனால் அவனுடைய அடிப்படை சக்தியான நெருப்பும் அவனது ஊதா நிற மாய ஒளியும் அவனுக்கு உதவியது. அதன் மூலமாகவே அந்த எரிமலை குழம்பு மீது சமரனால் பறக்க முடிந்தது. மேலும் அத்தகைய சூழலில் பறப்பதற்கு வழக்கத்தை விட அதிக சக்தி சமரனுக்கு தேவைப்பட்டது. அதை உணர்ந்த சமரன் இப்போதே சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை சாப்பிடலாமா என்று யோசித்தான். சாப்பிடலாம், இல்லையேல் பாதியில் மயக்கமடைந்து எரிமலை குழம்புக்குள் விழுந்து விடுவோம் என்று மனதில் நினைத்த சமரன் ஒரு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை வாயில் எடுத்து போட்டான். கொதிக்கும் எரிமலை குழம்புகளின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் காரணமாக சமரன் மெதுவாக பறந்து அதை கண்காணித்தான். அவன் சத்தம் போடாமல் இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இல்லையெனில் எரிமலை குழம்புக்கு அடியில் வாழும் சக்தியின் கவனத்தை அவன் ஈர்க்கக்கூடும். சமரன் பறந்து கொண்டே தாங்கள் வந்த குகையை பார்த்தான். அது மிக பெரியதாகவும் நீளமாகவும் இருப்பதை உணர்ந்தான். அதே நேரம் எரிமலை வெடித்து குமிழிகள் உருவானது. அதைக் கண்ட சமரன் கொஞ்சம் பதட்டத்துடன் பறக்க ஆரம்பித்தான். நேரம் ஆக ஆக எனக்கு பதட்டம் தான் கூடுது. ஒன்று பறக்கும்போது எனது சக்திகள் அழிய போகுது, இல்ல இந்த வெப்பத்தினால என் உடல் தானாவே சாம்பலாக போகுது என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட சமரனின் இதயம் முழுக்க பயமும் பதட்டமும் நிரம்பி இருந்தது. சமரன் தன்னை சுற்றி பார்த்தான். அவன் பறந்தபடியே வெகு தூரம் வந்திருந்தான். மேலும் எரிமலை குழம்பு காரணமாக சமரனை சுற்றியிருந்த அனைத்து இடமும் சிவப்பு நிறமாக தெரிந்தது. அவன் வந்த பாதை குறுகலாக தெரிந்தது. அதே சமயம் எரிமலை குழம்பின் நதி தொடங்கும் இடத்தில் நின்று சுடர்மதியும் வீரேந்திரனும் கவலையுடன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை சமரன் பார்த்தான். அவர்களை நோக்கி கையசைத்த சமரன் அவர்களை திரும்பி போகச் சொன்னான். வீரேந்திரனும் வேறு வழியின்றி சுடர்மதியின் கையை இழுத்து குகையை நோக்கி திரும்ப திடீரென சுடர்மதி அலறினாள். சின்ன தலைவரே, அந்த விஷயம் உங்களுக்கு கீழே தான் இருக்கு. அது உங்க கூடவே நடக்குது. நீங்க அங்க இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க என்று கத்தினாள். சுடர்மதியின் பலத்த அலறல் சத்தத்தை கேட்ட சமரன் சட்டென பீதியடைந்து அடுத்த நொடி யோசிக்காமல் உடனடியாக தன் திசையை மாற்றிக்கொண்டான். வேகமாக சுடர்மதி மற்றும் வீரேந்திரன் இருந்த புறம் திரும்பி பறக்கத் தொடங்கினான். சமரன் தனது முழு வலிமையுடனும் தனது சிறகுகளை வேகமாக அசைத்தான். அதனால் ஆபத்திலிருந்து விரைவாக தப்பிக்க முடியும் என நம்பினான். ஆனால் சமரன் பின்வாங்கத் தொடங்கியதும் அவன் அடியில் இருந்த அமைதியான எரிமலை குழம்பு திடீரென பயங்கரமாக வெடிக்கத் தொடங்கியது. மேலும் அதிலிருந்து பல எரிமலை குமிழிகள் ஒரே நேரத்தில் வெளிவரத் தொடங்கின. அந்த எரிமலை குமிழிகள் குகையின் ஒவ்வொரு திசையிலும் எரிமலை குழம்பை வெளியே தள்ள ஆரம்பித்தது. அதனால் அந்த எரிமலை குழம்பு குகையில் எங்கும் பரவத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த எரிமலைக்குள் இருந்து மிகப்பெரிய விஷயம் வெளிவரத் தொடங்கியது. அடுத்த நொடியே அந்த உயிரினம் துள்ளி குதித்து சமரனை கடிக்க முயன்றது. ஆனால் சமரன் அதன் தாக்குதலை தவிர்க்க முயன்றான். அந்த பெரிய உயிரினத்தை அவனால் சரியாக பார்க்க கூட முடியவில்லை. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் தன் உயிரை பறிக்க தயாராக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். சமரனின் மனதில் பயம் இருந்த போதிலும் தனது பற்களை கடித்துக்கொண்டு தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி வேகமாக இறகுகளை அசைக்க ஆரம்பித்தான். மந்திர சக்தியால் அவனது பறக்கும் வேகம் வெகுவாக அதிகரித்திருந்தாலும் அதையும் மீறி இந்த பெரிய தவழும் உயிரினம் சமரனுடன் சேர்ந்து சூடான எரிமலையில் மிதந்து கொண்டே இருந்தது. திடீரென சமரன் அந்த விசித்திரமான ஆபத்தான உயிரினத்தின் சத்தத்தை கேட்டான். அதன் பிறகு அது மீண்டும் சமரனை தாக்க எரிமலை குழம்பில் இருந்து வெளியே வந்தது. இந்த முறை சமரன் அந்த விலங்கின் பெரிய வாய் திறந்திருப்பதைக் கண்டான். உள்ளே இருந்து அதனுடைய கூர்மையான பளபளக்கும் சிவப்பு நாக்கு வெளியே தெரிந்தது. சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.